السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. آتوا النساء صدقاتهن نحلا فإن تبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் சூரத்துன் நிசா. இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துன் நிசா என்ற ஒரு அத்தியாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். பெண்கள் என்ற ஒரு சூறாவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெண்களின் மேன்மை, பெண்களை பற்றி மதிப்பு, பெண்களுக்கு உண்டான மரியாதை, இவைகள் எல்லாம் அதிலே சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் அதில் பேசுகிறான். நிறைய பேர்கள் சொல்லுவார்கள், சூரத்துன் நிசா என்ற சூறாவை பெண் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க வேண்டும், அதை படிக்கணும் என்று சொல்லப்படுகிறது. இல்லத்திலே இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் பெண் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி அதிலே சொல்லப்படுகிறது. யாரிடத்துல பேசணும், யாரிடத்துல பேசக்கூடாது, யாரை மனம் முடித்துக் கொள்வது, யாரை மனம் முடிக்க கூடாது, இவைகள் எல்லாமே அதிலே சொல்லப்படும். அவர்களுக்கு சொத்திலே என்ன உரிமை இருக்கிறது அதுவும் அதிலே பேசும். திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை என்ன தர வேண்டும் என்பதை பற்றியும் அதிலே பேசும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா உரிமைகளும் அதிலே பேசப்படுகின்ற நேரத்திலே இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில சொல்லப்படக்கூடிய ஒரு உரிமை என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு திருமணத்திலே அன்பளிப்பு தொகை, மகர் தொகை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆணும் என்பதாக சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் பொண்ணுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்று பேசுகிறது. ஒரு பெண் 4 விதமாக சொத்துக்கு உரிமையாக வருகிறாள். தாயாக, மனைவியாக, சகோதரியாக, அதே போன்று பிள்ளையாக, இது போன்று 4 தரங்களிலே அவள் சொத்துக்கு உரிமையாகிறார் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த சொத்துக்கு உரிமையாக கூடிய அந்த பெண்மணி ஒரே ஒரு பெண்ணாக இருந்தா சொத்துல பாதி கொடுக்கணும்னு சொல்லுது. நிறைய சட்டங்கள் பேசுது, 1-2 மட்டும் சொல்லுவோம். அதே பெண் பிள்ளைகள் நிறையாக இருந்தால் 3/2 பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சொத்து உரிமை எப்படி இஸ்லாத்துல வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பெண்ணால் தான் வந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துல பெண்ணுக்காக வேண்டி சொத்துரிமை மறுக்கப்பட்டது. உனக்கு பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை இல்லை, பெண்கள் ஒரு பொருளே இல்லை, பெண்கள் ஒரு படைப்பே இல்லை, அவர்கள் எல்லாம் அடிமைகள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் இருந்த நேரத்திலே பெண்ணுடைய சொத்துரிமை மறுக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒவ்வொரு பெண்களும் உங்களிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், உங்களுடைய வலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், உங்களோடு தான் அவர்கள் வாழக்கூடியவர்கள், அவர்கள் உங்களை போன்று சமமானவர்கள், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இந்த சொத்துரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மகர், அதுவும் ஒரு உரிமை. ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகர் எவ்வளவு கொடுக்கணும்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர் என்றால் என்ன,
மகர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் இருந்துச்சா, பெருமானாருடைய காலத்துக்கு முன்னால இருந்துச்சா, பெருமானார் எவ்வளவு மகர் கொடுத்தாங்க, அவைகள் எல்லாம் நாம் பார்க்குகின்ற நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மகர் என்பது சொர்க்கத்திலேயே கொடுக்கப்பட்டது. சொர்க்கத்திலிருந்து மகர் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை தூங்க வச்சுட்டான். வலா எலும்புல இருந்து எடுத்து ஹவ்வாவை படைச்சான்ல. படைச்சிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா பக்கத்துல ஒரு பொம்பளை புள்ள உட்கார்ந்துருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழிச்சு பார்க்கறாங்க. பொதுவாகவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து விட்டாலே அவனுக்கு உள்ளத்துல என்னென்ன நினைவுகள் எல்லாம் வரும் என்பது இயற்கை. ஆனா சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பூஞ்சோலை, அது பூங்காவில் இருக்கிறாங்க. அங்க இருக்கும் பொழுது என்ன நினைவு வரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என்னடா நம்ம பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறேன் என்று நினைத்து கையை நீட்டி தொடலான்னு நினைச்சாங்க. அல்லாஹ் சொன்னான், பெண்ணை தொட முடியாது, மகரை கொடுத்துட்டு தொடு அப்படின்ட்டு. அல்லாஹ் மகர் கொடுத்ததற்கு பின்னால் தான் அந்த பெண்ணை நீ தொட முடியும். மணமுடிப்பு கொடுத்து விட்டதற்கு பின்னால் தான் அந்த பெண்ணை நீ தொட முடியும் என்று சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்ப எங்க காசு, தீனாரு, திர்ஹம், பைசா, கரன்சி எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நான் என்னடா ரப்பு கொடுக்கணும்னு. அப்ப அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 10 முறை ஸலவாத்து சொல்லு, அதை மகரா வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. மகரா வச்சு அந்த பெண்ணை தொடுன்னு அல்லாஹ் சொன்னான். அன்றைக்கு உருவானதுதான் மகர். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகர் சுவனத்தில் உருவானது. தொழுகையும் நோன்பும் சக்காத்தும் ஹஜ்ஜும் பெருமானாருடைய காலத்தில் உருவானது. கண்ணியத்திற்குரியவர்களே, மகர் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே மகரை நீங்கள் அழகுபடுத்துங்கள், மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகர் கொடுத்தார்கள் என்று பார்க்குகின்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகர் கொடுத்த விஷயத்தை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களிடத்துல கேட்கப்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் எவ்வளவு மகர் கொடுத்தாங்க என்று பெருமானாரை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவர் ஒவ்வொரு மனைவிக்கும் 500 திர்ஹங்கள் வெள்ளி காசுகள் கொடுத்தார்கள். 500 திர்ஹங்கள் வெள்ளி காசுகள் ஒவ்வொரு மனைவிக்கும் 500 திர்ஹங்களை கொடுத்துத்தான் மனம் முடித்தார்கள். எனக்கும் 500 திர்ஹங்களை கொடுத்துத்தான் மகராக கொடுத்து மனம் முடித்தார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு பார்த்தா 12.5 ஊக்கியா, அது 12.5 ஊக்கியா அப்படின்னு சொன்னா அதாவது 50,000 ரூபாய் கணக்கு வரும். அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம், வெள்ளியினுடைய ரேட்டை பொறுத்து இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கொடுத்து மனம் முடித்தார்கள். உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் மகர் கொடுத்து தான் மனம் முடிச்சாங்க. எல்லா நபிமார்களும் மகர் கொடுத்து மனம் முடிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10 ஸலவாத்து ஓதி மகர் கொடுத்து மனம் முடிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மதியன் நாட்டுக்கு, மதியனுடைய இடத்துக்கு போனாங்க. இது ஃபிரௌன் இடத்திலிருந்து மதியன் நாட்டுக்கு போனாங்க. அங்க போன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகளை மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க சொன்னாங்க, நீங்க என் மகளை மனம் முடிக்கணும்னா 8 வருஷம் என்கிட்ட வீட்டு வேலை பார்க்கணும், என் தோட்ட வேலையை பார்க்கணும், என் ஆடை மேய்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகரா கொடுக்கப்பட்டது அதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுதான் மகராக கொடுத்தார்கள். 8 வருஷம் என்கிட்ட நீ என்ன செய்யணும்? தொழில் செய்யணும், என்கிட்ட வேலை செய்யணும், என் ஆட்டை மேய்க்கணும், என் வீட்டு வேலையை பார்க்கணும். வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க யாரும் இல்லை, என் மகளை நான் மனம் முடித்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. 10 வருஷம் இருந்தாலும் உன்னுடைய விருப்பம், 8 வருஷம் இருந்தாலும் சரி உனக்கு மனம் முடிச்சு கொடுத்து விடுவேன், 10 வருஷம் இருந்தாலும் நான் மனம் முடித்து கொடுத்து விடுவேன் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. ஆடு மேய்ச்சி சஃபூரா அம்மையார மனம் முடிச்சுட்டு வந்தாங்க. வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம எவ்வளவுங்க மகர் கொடுக்கணும்? நாம எவ்வளவு மகர் கொடுக்கணும்? அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறான் என்று பார்க்குகின்ற நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், வாத்தைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரான்னு சொல்றான். மகரை நீங்க மனம் முடிக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு நீங்க கொடுக்கிற மகர் எவ்வளவு தெரியுமா? தங்க குவியலை கொடுங்கன்னாங்க. இன்னைக்கு யாருமே கல்யாணம் முடிக்க முடியாது, யாருமே திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி மகர் கொடுத்தா தங்க குவியலுக்கு எங்க போறது? நெல் குவியலே நம்மளால வாங்க முடியல, அரிசி குவியலே வாங்க முடியல, தங்க குவியலாக கொடுங்கள் அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எவ்வளவு மகர் கொடுத்தாங்க? 500 தீனார்கள் திருகங்கள், 500 திருகங்கள் கொடுத்தாங்க நம்ம சொன்னோம். அதே போன்று பெருமானார் தன் மகளுக்கு எவ்வளவு மகர் வாங்கினாங்க அதையும் பார்க்கணுமா இல்லையா? பெருமானார் மகர் கொடுத்தாங்க, மகளுக்கு எவ்வளவு மகர் வாங்கினாங்க. அலி ரலியல்லாஹு பெருமானார்கிட்ட வந்து, நாயகமே உங்க பாத்திமாவை எனக்கு மனம் முடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு எனக்கு மனம் முடிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்டாங்க, மகர் எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எதுவுமே இல்லை, வசதி இல்லை, நான் சம்பாதிக்கிறது எனக்கே சரியா போயிடுது, என்கிட்ட எதுவும் வசதி இல்லை நாயகமே, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. என்ன செய்யறதுன்னா வீட்டில் போய் தேடி பாருங்க, ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, மகரா கொடுத்துட்டு கல்யாணம் முடிங்கன்றான். அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் பார்த்தா போர் கவசம்னு ஒன்று இருக்கும், இரும்பு சட்டை, போர் கவசம், எதிரிகளுடைய அம்பை தாக்காம இருக்கிறதுக்காக போர் கவசம் இரும்பு சட்டை இருந்துச்சு. அந்த காலத்தெல்லாம் குண்டு தொலைக்காத சட்டையெல்லாம் இப்ப போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க. போர்க்களத்தில் அந்த ஒரு இரும்பு கவசம் மட்டும்தான் இருக்குன்னு தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அந்த காலத்துல 10 திருகம் மட்டும்தான் போகும், அதுக்கு மேல போகாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில என்ன செஞ்சாங்க, அந்த உருக்கு சட்டையை தூக்கி பிடிச்சி, இது யாரு எடுத்துக்கொள்கிறீங்க, ஏலம் விடுறேன்டாங்க ரசூல்லா. இது யார் விலைக்கு வாங்கி கொள்வது, ஏலம் விடுகிறேன்னு என்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருமே வாங்க மாட்டாங்க, இதை 10 திருகத்துக்கு மேல வாங்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை எடுத்து ஏலம் விடுகிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அது ஒரு புனிதமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சஹாபாக்களிலே மிக முக்கியமானவர், எப்பொழுதுமே பெருமானாருடைய விஷயத்தில் மிக அவர்கள் தன்னுடைய விஷயத்தில் முன்னால் வரக்கூடியவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே 400 திருகங்கள் நான் கொடுக்குன்னு வாங்கிட்டேன். 400 திருகங்கள் கொடுத்து அந்த என்ன செஞ்சாங்க, அந்த உருக்கு சட்டையை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலியே 400 திருகத்துக்கு பகரமாக மகராக வாங்கி கொண்டு என் மகளை உங்களுக்கு மனம் முடிக்கிறேன்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க 500 திருகங்கள் கொடுத்து மனம் முடித்தார்கள், தன் பிள்ளைக்கு 400 திருகங்கள் மகர் வாங்கி கொண்டு மனம் முடித்தார்கள் என்பதாக வரலாறுகள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சுட்டு ஒரு நாள் பெருமானாருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. சட்டையில மஞ்ச கரையா இருந்துச்சு. பொதுவாகவே கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைனா அந்த ஹல்தி போடுவாங்க, அதாவது சந்தனம் மஞ்சள் இந்த மாதிரிலாம் போடுவாங்க, புது சட்டைக்கு போடுவாங்க, சில இடங்கள்ல அது பழக்காது. அது மாதிரி அவர் என்ன செஞ்சார், மஞ்சள் பட்டு இருந்துச்சு. என்னப்பா மஞ்சள் பட்டு இருக்கு, கல்யாணம் முடிச்சான்னு கேட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, ஆமா கல்யாணம் முடிச்சேன். அப்போ கல்யாணம் முடிச்சேன்னா மகர் எவ்வளவு கொடுத்தேன்னு கேட்டாங்க. மகர் எவ்வளவுப்பா கொடுத்தேன்னு கேட்டாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, நான் மகர் ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவு கொடுத்தேன் தங்கம்ட்டாங்க. பேரிச்சம்பள கொட்டை அளவு தங்கம், அன்னைக்கு இருந்த வசதி அவ்வளவுதான் அவருக்கு. பெருமானார் பாரக்கல்லா, அல்லாஹ் உன்னுடைய மகரில் பரக்கத்து செய்யட்டும், உன் வாழ்க்கையில் பரக்கத்து செய்யட்டும் என்று பெருமானார் அன்னைக்கு வாழ்த்தினார்கள். ஒரு காலத்தில் அவர் பெரிய பணக்காரா மாறி போனார். மகர் பரக்கத்தானது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஆதாரம் சொல்லப்படுகிறது. ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருந்த காலங்கள். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன், நீங்க எவ்வளவு மகர் கொடுத்தீங்க பாட்டிக்குன்னு கேட்டு பாருங்களேன். நம்ம அம்மாட்ட போய் கேளுங்களேன், அப்பா உங்களுக்கு மகர் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு. மூதாட்டியர்கள் மூதாதியர்களை போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க மகர் கொடுத்தாரு, அவரு கடனா எழுதி விட்டு போயிட்டாரு அப்படின்வாங்க. ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. எப்படி பெண்ணுக்கு மகர் கொடுக்கிறது ரொக்கமா கடனான்னு கேட்ட உடனே கடன் சொன்னே கடன் எழுதிட்டு போயிருவாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க ரீதியாக என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் மனைவியை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் மகர் கொடுக்காமல் அவன் காலங்களை எல்லாம் கடந்து அதை கடனாகவே வைத்திருந்தால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை பூராவும் அல்லாஹ்விடத்தில் ஹராமானது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவு காலங்கள் அவன் ஹராமாக வாழ்ந்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இறந்து போன உடனே அவனுடைய சொத்திலிருந்து முதலிலே மகர் தொகையை எடுத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க. மகர் கடனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம் நம்ம. இப்ப இல்ல, அது ஒரு காலங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா கணவன் போய் காதுல போய் ஊதுவாரு, மகரை நான் பக்ஷிஷ் செய்துட்டேன்னு சொல்வாரு. நான் என்ன செஞ்சேன், ஒத்துக்கிட்டேன், இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, பக்ஷிஷ் செஞ்சுட்டேன்னு கணவன் காதுல ஊதுறது அல்லது மனைவி காதுல ஊதுறது ஒரு காலம் இருந்துச்சு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இஸ்லாமிய அடிப்படையிலே அந்த பிள்ளை அந்த மனிதனுக்கு சொத்தே இல்லை என்றாலும் அந்த பிள்ளைகள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி ஓண்டு வந்தாங்க.
ஒரு பெண்மணி ஓடி வந்து உங்களை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. பெருமானாருக்கு வெக்கம் வந்துருச்சு. மனுஷன் தானே அவங்களும். இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்த்து நான் அவனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னா, இல்லடா நம்மளை பார்த்து கல்யாணம் முடிக்கிற ஒரு பொண்ணு வந்து கேட்குது, அந்த பொண்ணு பைத்தியமா அப்படின்னா நம்ம நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு உடலை திரும்பியும் சொல்லிச்சு, என்னை கல்யாணம் முடிச்சிங்க. 3வது முறையும் விடல, என்னை கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுந்தார். பெருமானார் பதில் சொல்லல, கம்மி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு வெக்கம் இல்லையா நாயகமே, என்ன இந்த பொண்ணு இப்படி வந்து கேட்கிறதே என்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களாம். அப்போ ஒரு சஹாபி எழுந்தாராம், நாயகமே அந்த பொண்ணை உங்களுக்கு முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு முடிச்சு வைங்கன்றாராம். உங்களுக்கு முடிக்கிற விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு கேட்டாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்களாம், அந்த பொண்ணை நீ மனம் முடிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு மகருன்னு கேட்டாங்களாம். என்ன மனத்தொகை கொடுப்பாய், அந்த பெண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாய், என்ன வச்சிருக்க நீ என்று கேட்டார்களாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றாராம். அவர் ஒண்ணும் இல்லாம எதுக்கு நிக்கா முடிக்க முடியாதுன்ட்டாங்களா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு அப்படிதான் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு ஒண்ணுமே இல்லைன்னொடனே, ஒண்ணும் இல்லைன்னா உனக்கு திருமணம் இல்லைன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, இந்த சஹாபிட்ட, உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா எதுவும் இல்லை, போய் வீட்டுல போய் தேடி பாருங்கன்றாங்க. இல்தமிஸ், போய் தேடி பாருங்க. அது போய் தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்லை நாயமே, நான் பரம ஏழையா இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அப்புறம் எதுக்கு அவனுக்கு நிக்கா நோன்பு வைக்கின்றாங்க. இருந்தாலும் அவர் நிக்கா முடிக்கணும், வயசாச்சே, அதனால என்ன கேட்டார், நிக்கா முடிக்கணும்னு கேட்டார். பெருமானார் நான் முடிச்சுக் கொள்கிறேன். அப்போ உனக்கு குர்ஆன்ல இருந்து எத்தனை வசனங்கள் உனக்கு தெரியும் கேட்டார். எனக்கு நிறைய சூரா மனப்படமா இருக்கு. அந்த சூறாக்களை அந்த பெண்ணுக்கு நீ மனனம் பண்ணி வைத்து விடு, அது உனக்கு மகராக எழுதப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அந்த காலத்துல. இன்னைக்கு யாருமே குர்ஆன் ஓதுறது இல்லையே. யாருக்கு சூரா மனப்படாம இருக்குன்னு கேட்டோம்னா இன்னைக்கு வெக்கமா இருக்கும் இன்னைக்கு. அதனால கேட்கலாம், உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், நான் பயப்படாதீங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்ற அந்த விஷயத்தை அழகான முறையிலே முறைப்படுத்தினார்கள் என்பதாக சொல்ல வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மனிதருக்கு குர்ஆனை பெண்மணிக்கு ஓதி கொடுக்கும் மகரின் அடிப்படையிலே அந்த பெண்ணை நான் உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று மனம் முடிச்சு வச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்றுதான் மகரை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள், அது மகர் விஷயத்திலே கவனமாக இருங்கள். இன்னைக்கு நிர்வாகத்தெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, நிர்வாகிகள் எல்லாம் முதல்ல திருமணம் முடிக்க உட்கார்ந்த உடனே, மாப்பிள்ளை உங்கள்ட்ட மகர் எவ்வளோன்னு சொல்லுங்க, என்ன கொடுக்குறீங்கன்னு எல்லாத்தையும் ரொக்கமா எழுதுறாங்க. இன்னைக்கு எழுதாமலாம் விடுறது இல்லை, எல்லாமே போட்டோவில இருந்து எல்லாம் வீடியோவில இருந்து இன்னைக்கு எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்துல வீடியோ போட்டோலாம் எடுக்க கூடாதுன்னு நாங்க பயான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலையே ஆகி போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, கொடுத்துட்டு கொடுக்கலன்றாங்க, கொடுக்காமையே கொடுத்தேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது மாதிரி போயிட்டே இருக்கு நிலவரங்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள், மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு சவுதியில எப்படி நடக்குது தெரியுங்களா, சவுதி எல்லாம் கோடிக்கணக்கில் மகர் கொடுத்துட்டு கல்யாணம் முடிக்கிறான். ஒரு நேரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பெண்கள் எல்லாம் மகர் அதிகமா கேட்டாங்களாம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல நிறைய மகர் கேட்டாங்களாம், லட்சக்கணக்கில் கேட்டாங்களாம். அன்னைக்கு ஆண் குமர்களா நின்று போச்சான். நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைங்க மனம் முடிக்க முடியாம பொண்ணு கிடைக்கல, ஏன்னா மகர் கொடுக்க முடியல. குமரு ரெண்டுமே குமரு தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குமரு தான். ஆண் குமரா நின்று போச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, சும்மா மேடையில ஏறி நின்று பயான் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு, பெண்கள் எல்லாம் மகரை அதிகமாக கேட்கிறார்கள், ஆசை வச்சுட்டு மகர் அதிகமா கேட்கிறாங்க. நான் 10 திருகங்கள் அதை குறைக்குகிறேன், 10 திருகங்களாக நீங்கள் மகர் கொடுக்குங்கள், குறைந்தபட்சம் 10 திருகங்கள் மகரை நான் முறைப்படுத்துகிறேன் பயான்ல பண்றாங்க. ஒரு மூதாட்டி எழுந்தாங்க. அன்னைக்கு வயசானவங்க எல்லாம் தொழுகைக்கு வருவாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வயசானவங்க மட்டும்தான் தொழுகைக்கு வரணும் பள்ளிக்கு. நிறைய இடங்கள்ல வயசு பிள்ளைங்களும் வராங்க, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது வேற விஷயம். அந்த விஷயத்துக்கு நான் போகல. ஆனால் அந்த மூதாட்டி எதமா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஆத்தைத்தும் இஹதாஹுன்ன கின்தாரா, அல்லாஹ் தங்க குவியலை குடுன்னு சொல்றான், என்ன அளவே இல்லைன்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அளவு சொல்லல, ஆனா நீங்க ஒரு அளவு நிர்ணயிக்கிறீங்க, எதை வச்சு நிர்ணயிக்கிறீங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யறீங்களான்னு கேட்ட அந்த அம்மா கேள்வி கேட்ட உடனே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அம்மா நான் மன்னிச்சிருங்க, நான் தவறா சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவு உங்களுக்கு மகர் கொடுக்க வாங்க முடியுமோ, எந்த ஒரு மனிதனுக்கு வாங்க முடியும் அளவுக்கு ஒரு அளவிற்கு நீங்கள் மகர் வாங்கி கொள்ளுங்கள், அதிகபட்சமாக போக வேண்டாம் என்பதாக அங்கே நிர்ணயம் பண்ணார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர் கொடுத்து மனம் முடித்தால்
அந்த பெண்ணின் வாழ்க்கை, அது செல்லுகிற இடங்கள், அந்த பெண் மகரை கொடுப்பதினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை கொடுக்குகிறான் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவு மகர் கொடுத்தனால் பாரக்கல்லா என்று துஆ செய்தார்கள். ஒரு காலத்தில் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக மாறினார் என்று சொன்னால், அவருடைய குடோன் சாவி இருக்கிறது அல்லவா, அவர் என்ன வியாபாரம் பண்ணாரு? வெண்ணெய் வியாபாரம் பண்ணார். எண்ணெய் வியாபாரம் பண்ணார். அவருடைய குடோன் சாவி 70 ஒட்டகத்தின் மீது போகுமா, அவ்வளவு பணக்காரராக மாறி போனார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மகர் கொடுத்து மனம் முடிக்கக்கூடியவர்களுக்கு பரக்கத்தை செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நம் பிள்ளைகளுக்கு மகர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும், நம் பெண் பிள்ளைகளுக்கு மகர் வாங்கி மனம் முடிக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பாக செய்வதற்காக வேண்டித்தான் குர்ஆனிலே அழகான முறையிலே மகர் கொடுத்து மனம் முடியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பரக்கத் இருக்கும் என்று சொன்னான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய வசனங்களையும் ரசூலுடைய ஹதீஸையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அல்லாஹ் நம் மீது அருள் பாலிப்பானாக. எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு